அது உனக்கு எப்படி தெரிந்தது? ரூத் விழி பிதுங்கி நின்றாள். அவளது நாக்கை பார்த்து தன் உடல்நிலை பற்றி டஸ்டின் இவ்வளவு சொல்ல முடியுமா என்று வெட்கப்படுவதை விட அதிர்ச்சியாக இருந்தது. ஒற்றை தலைவலி முதல் வயிற்றுப்போக்கு வரை அனைத்தும் கண்ணுக்குத் தெரிந்தன. அவர் உண்மையிலேயே நல்லவரா அல்லது அதிர்ஷ்டமான யூகத்தை மட்டும் செய்தாரா? ஒரு நபரை பார்த்து நீங்கள் அவரை பற்றி நிறைய சொல்ல முடியும், டஸ்டின் அலட்சியமாக கூறினார். இப்போது நீ அவனை நம்புகிறாயா, ரூத்? நடாஷா சிரித்தாள். அதே சமயம் அவளும் ஒரு மௌன பெருமூச்சு விட்டாள். நன்றி டஸ்டின் அவர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்திருந்தார். அவர் அதிர்ஷ்டசாலி. ரூத் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார். மன்னிக்கவும் மிஸ்டர் ரைஸ், அவள் தன் சொந்த நலனுக்காக மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாள். தயவு செய்து அவளை புறக்கணிக்கவும் என்று நடாஷா டஸ்டினிடம் மன்னிப்பு கோரினார். நன்றாக இருக்கிறது, நாம் தொடங்கலாமா? டஸ்டின் ரூத்தின் அணுகுமுறையை மனதில் கொள்ளவில்லை. அவர் ஆண்ட்ரூவிடம் சென்று அவரை முழுமையாக பரிசோதித்தார். என்ன நடக்கிறது என்பதை அறிய அவருக்கு அதிக நேரம் ஆகவில்லை. முதியவர் விஷம் குடித்திருப்பது அவருக்கு தெளிவாக தெரிந்தது. விஷம் மிகவும் சக்திவாய்ந்ததாக இருந்தது. அதிர்ஷ்டவசமாக அது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அவருக்கு பெரிதாக எதுவும் ஆகவில்லை. இன்னும் ஓரிரு நாளில் பிணவரையில் படுத்திருப்பார். திருமதி ஹார்மன், எனக்கு வெள்ளி அக்குபஞ்சர் ஊசிகள் கிடைக்குமா? டஸ்டின் கேட்டார். பிரச்சினை இல்லை. நடாஷா ஒரு கையை அசைத்தாள். உடனே அவரது மேய்க்காப்பாளர் ஒருவர் வெளியே சென்றார். 5 நிமிடங்களுக்கு பிறகு அவர் ஒரு குத்தூசி மருத்துவம் ஊசிகளுடன் திரும்பினார். நன்றி. டஸ்டின் தலையசைத்து நன்றி கூறினார். பின்னர் முதியவரின் சட்டையை கழற்றத் தொடங்கினார். முதலில் அவர் சரியான நிலைகளை தாக்குவதை உறுதி செய்ய முதியவரின் வயிற்றில் தனது முழங்கால்களை தட்டினார். பின்னர் ஊசிகளை சரியான அழுத்த புள்ளிகளில் வைக்கத் தொடங்கினார். அவரது கைகள் சாமர்த்தியமாக பறந்ததால் அவரது நடவடிக்கைகள் இலகுவாக இருந்தன, ஆனால் உறுதியாக இருந்தன. அவரது திறமையால் அவரது நோயாளிகள் ஊசியிலிருந்து எந்த வலியையும் உணரமாட்டார்கள். இதை பார்த்த நடாஷா அதிர்ச்சி அடைந்தார். குத்தூசி மருத்துவம் ஒரு மருத்துவ நடைமுறையை பற்றி அவளுக்கு அதிகம் தெரியாது, ஆனால் அந்த துறையில் சில நிபுணர்களை அவள் அறிந்திருந்தாள். அவரது நடவடிக்கைகள் அனுபவம் வாய்ந்த மற்றும் திறமையான குணப்படுத்துபவர்களில் ஒன்றாகும். அவர் பல ஆண்டுகளாக பயிற்சியில் இருந்தார். அவள் இந்த மனிதனை பற்றி ஆர்வமாக கொண்டிருந்தாள். 16 ஊசிகளும் கிடைத்தவுடன் டஸ்டின் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவர் கடைசியாக குத்தூசி மருத்துவம் செய்து சிறிது நாட்கள் ஆகிவிட்டது, ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் இன்னும் பரிச்சயமானவராக இருந்தார். அவ்வளவுதானா? எதுவும் மாறவில்லையே. இரட்டை மேற்கோள்குறி. ரூத் குழப்பத்துடன் பார்த்தாள். உன் தாத்தாவிற்கு விஷம் வைத்துவிட்டார்கள். நச்சுத்தன்மையை வெளியேற்ற 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் ஊசிகளை அகற்றக்கூடாது, அல்லது கடுமையான பக்க விளைவுகள் இருக்கலாம். ரூத் குமுறினாள். நான் ஏன் உன்னை நம்ப வேண்டும்? ரூத். நடாஷா தன் சகோதரியை முறைத்தாள். நான் பாத்ரூம் போக வேண்டும். நான் போகும் வரை தயவு செய்து அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று டஸ்டின் வெளியே செல்லும் முன் அறையில் இருந்தவர்களிடம் கூறினார். அவர் சென்ற சிறிது நேரத்திலேயே டாக்டர்கள் குழு ஒன்று உள்ளே நுழைந்தது. இவர்கள் மருத்துவமனையில் மிகவும் திறமையான மருத்துவர்கள். ஒரு மொட்டையடித்த மனிதர் குழுவை வழிநடத்தினார். ஏய், நீங்கள் யார்? ரூத் கோபமாக கேட்டாள். என் பெயர் ஜான்சன். நான் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநராகவும் மருத்துவ பள்ளியின் டீனாகவும் இருக்கிறேன். ஓல்ட் மிஸ்டர் ஹார்மனுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக நான் இங்கு வந்துள்ளேன் என்று மொட்டை அடித்தவர் அறிமுகப்படுத்தினார். ஆஹா, நீங்கள் தான் பிரபலமான டாக்டர் ஜான்சன். ஸ்விண்டனில் சிறந்த மருத்துவர். ரூத் பரவசம் அடைந்தாள். ஆம், நான் தான். டாக்டர் ஜான்சன், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. தயவு செய்து என் தாத்தாவுக்கு உதவுங்கள். ரூத் உடனடியாக தனது வழியை விட்டு வெளியேறினார். டஸ்டின் போன்ற ஒரு இளைஞரை நம்பியதை விட டாக்டர் ஜான்சனை அவள் அதிகம் நம்பினாள் என்பது தெளிவாகிறது. நான் பார்த்துக்கொள்கிறேன். டாக்டர் ஜான்சன் தலையசைத்தார். அவர் படுக்கைக்கு அருகில் வந்ததும் அவர் முகம் சுளித்தார். ஊசிகளுக்கு என்ன வேலை? இது என்ன முட்டாள்தனம்? அவர் பேசுகையில் அவர் ஊசிகளை அகற்றினார். காத்திருங்கள். இதை பார்த்த நடாஷா அவரை தடுத்து நிறுத்தினார். என்ன தப்பு? டாக்டர் ஜான்சன் எரிச்சலுடன் கேட்டார். டாக்டர்,
ஜான்சன், நான் ஏற்கனவே மற்றொரு குணப்படுத்துபவரை நியமித்துள்ளேன். என் தாத்தாவிற்கு விஷம் வைத்துவிட்டார்கள் என்று கூறினார். கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த ஊசிகளை எங்களால் அகற்ற முடியாது. என்ன ஒரு முட்டாள்தனம்! டாக்டர் ஜான்சன் ஏளனமாக உருமினார். இந்த ஊசிகளால் நோய்களை குணப்படுத்த முடியும் என்றால் மருத்துவர்கள் எதற்காக? அது சரி, ரூத் ஒப்புக்கொண்டார். நடாஷா அந்த டஸ்டின் 20 வயதுக்கு மேல் ஒரு நாளாக தோன்றவில்லை. அவர் எப்படி திறமையான குணப்படுத்துபவராக இருக்க முடியும்? தயவு செய்து அவன் கூறியதை நீ நம்புகிறாய் என்று சொல்லாதே. அப்படியென்றால் உன்னை பார்த்து உனக்கு வயிற்றுப்போக்கு என்று அவர் சொல்லும் விதத்தை எப்படி விளக்குவாய்? நடாஷா கேட்டாள். அவர் ஒரு அதிர்ஷ்டமாக யூகித்திருக்கலாம், ரூத் கூறினார். திருமதி ஹார்மன், ஸ்விண்டனில் உள்ள அனைத்து சிறந்த மருத்துவர்களும் இங்கே உள்ளனர். நீங்கள் இப்போது யாரை வேலைக்கு அமர்த்தினீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவர் உங்களை ஏமாற்றுகிறார் என்று நான் நம்புகிறேன். எங்கள் தொழில் ரீதியாக பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் தெருவில் ஒரு சீரற்ற பையனைப் போல நல்லவர்கள் அல்ல என்று நீங்கள் உண்மையில் நினைக்கிறீர்களா? டாக்டர் ஜான்சன் கேட்டார். ஓல்ட் மிஸ்டர் ஹார்மனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும், ஆனால் தயவுசெய்து இந்த மூடநம்பிக்கைகளை நம்பாதீர்கள். இது விஷயங்களை மோசமாக்கும். இரட்டை மேற்கோள்குறி. அது சரி, டாக்டர் ஜான்சன் நிறைய பேரை காப்பாற்றியுள்ளார். கவலைப்பட வேண்டாம் ஓல்ட் மிஸ்டர் ஹார்மன், அவர் கைகளில் பாதுகாப்பாக இருப்பார். அவருக்கு பின்னால் இருந்த மற்ற மருத்துவர்கள் சத்தம் போட்டனர். அவர்களின் நம்பிக்கை நடாஷாவின் உறுதியை பலவீனப்படுத்தியது. இருப்பினும் திரு ரைஸ் திரும்பி வருவதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்? ரூத் கூறினார். ஒருவேளை அவர் ஏற்கனவே போயிருக்கலாம் நடாஷா. திருமதி ஹார்மன், நான் ஒரு பிஸியான மனிதன். நான் இனி இங்கு நேரத்தை வீணடிக்கப் போவதில்லை. நான் இந்த ஊசிகளை வெளியே எடுத்து ஓல்ட் மிஸ்டர் ஹார்மனுக்கு ஏதாவது நேர்ந்தால் அது என் மீதுதான் இருக்கும். அதனுடன் டாக்டர் ஜான்சன் ஊசிகள் அனைத்தையும் வெளியே எடுத்தார். ஊசிகள் அகற்றப்பட்டவுடன் விசித்திரமான ஒன்று நடந்தது. ஆண்ட்ரூவின் உடல் நடுங்கத் தொடங்கியது. முகம் கருக்க ஆரம்பித்தது. மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் இரத்தம் கொட்டியது. படுக்கையின் இருபுறமும் இருந்த இயந்திரங்கள் ஒலிக்க ஆரம்பித்தன. என்ன நடக்கிறது? டாக்டர் ஜான்சன் நிகழ்வுகளின் திருப்பத்தால் ஆச்சரியப்பட்டார். இது என்ன டாக்டர் ஜான்சன்? நடாஷா முகம் சுளித்தாள். அது விசித்திரமாக இருக்கிறது, அவர் முன்பு நன்றாக இருந்தார். டாக்டர் ஜான்சன் சங்கடமாக உணர்ந்தார். சீக்கிரம் இயந்திரங்களை எடு. தாமதமின்றி டாக்டர் ஜான்சன் அவசரகால உயிர்த்தெழுதலை தொடங்கினார். பல முயற்சிகளுக்கு பிறகும் ஆண்ட்ரூ நன்றாக வரவில்லை. உண்மையில் அவரது புள்ளிவிவரங்கள் கட்டுப்பாடில்லாமல் குறைந்து கொண்டிருந்தன. டாக்டர் ஜான்சன் பீதியடைந்தார். திருமதி ஹார்மன், நான் நினைக்கிறேன் ஓல்ட் மிஸ்டர் ஹார்மன் இறந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். என்ன? நடாஷா மற்றும் ரூத் இருவரும் அதிர்ச்சியடைந்தனர்.